எல்லாருக்கும் வணக்கம். கடந்த 2 நாட்களாக எனக்கு கால் முட்டி அவ்வளோ வலி. கேன் தூக்கி தூக்கி மாடிப்படி ஏறி ஏறி பார்த்தீங்கன்னா வலி அதிகமாகிடுச்சு. நேற்றுலாம் வலி உயிரே போயிடுச்சு. அதுக்கப்புறம் அங்கே சார் ஒரு மருந்து ஒன்று கொடுத்தாரு, ஜெல் ஒன்று கொடுத்தாரு. அப்ளை பண்ண பிறகு கொஞ்சம் நல்லா சௌகரியமாக இருந்தது. சரிங்களா? ஆனால் நம்ம அப்படியே விட்டுற முடியாது. முடக்கத்தான், அதாவது வட்டார மொழியில் முடக்கத்தான் சொல்லுவாங்க. ஆனால் அது உண்மையான பெயர் பார்த்திங்கன்னா முடங்காத்தான். ஒரு கீரை தான். அந்த கீரை இந்த மாதிரி வலிக்கு ரொம்ப நல்ல ஒரு தீர்வு அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டி காலத்திலலாம். காலையில் போனேன், ஒரு இடத்துல கிடச்சிது, எடுத்துகிட்டு வந்துட்டேன். சரி, இன்றைக்கி அதை நம்ம என் வீட்டில் பார்த்திங்கன்னா அடை. இந்த அடையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட முருங்கைக்கீரை சேர்த்து ஒரு அடையாக செஞ்சு கொடுத்துருக்காங்க. சாப்பிட்டு பார்த்தேன், அவ்வளோ சூப்பராக இருக்குது. அதாவது கொஞ்சம் சிறு கசப்பாக தான் இருக்குது. ஆனால் நம்ம சாப்பிட்டு தான் ஆகணும். ஏன்னா அப்போ தான் நமக்கு உடம்பு குணமாகும். கசப்பாக இருக்குதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டோம் அப்படின்னா கஷ்டமாயிடும், உடம்பு கஷ்டமாயிடும். நீங்கள் அடையாக சுட்டு சாப்பிட்லாம், இல்லைனா தோசையாக செஞ்சு சாப்பிடுங்க. தோசையில் சின்ன சின்னதாக கட் பண்ணி அந்த மாவில் கலந்து தோசையாக செஞ்சு சாப்பிடுங்க. அப்படி இல்லைனா துவையலாக செஞ்சு சாப்பிடுங்க. குழம்பாக கூட செஞ்சு சாப்பிட்லாம், இல்லைனா சூப்பு கூட வச்சு சாப்பிட்லாம். சரிங்களா? ஆனால் இது ஒரே நாளில் சாப்பிட்டுட்டு எனக்கு குணமாகலன்னு சொன்னால் அது நடக்கவே நடக்காது. எல்லாமே கன்சிஸ்டன்சி. நீங்கள் தொடர்ச்சியாக செய்யும் பொழுது தான் உங்களுக்கு அந்த பலன் தெரிய ஆரம்பிக்கும். நான் இன்றைக்கி எடுக்க ஆரம்பிச்சிருக்கேன். வாரத்தில் 1 இல்லைனா 2 நாளாச்சும் சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்கிறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக குணமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நம்ம பாட்டி தாத்தாலாம் சும்மாலாம் எதையும் சொல்லிட்டு போகல. எல்லாத்தையும் அனுபவித்து தான் சொல்லிட்டு போயிருக்காங்க. ஆனால் அதை தான் நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டுறோம். கிட்டத்தட்ட 45 வயசுக்கு அப்புறம் நம்ம சின்ன வயசில் எதெல்லாம் வேணான்னு சொல்லிட்டு தவிர்த்தோமோ அதை தேடி நம்ம உடம்பு போயிட்டுருக்கு இன்றைக்கி. எனக்கு அதெல்லாம் தேடி தேடி போயிட்டே தான் இருக்குது. அதே மாதிரி இந்த வெயில் காலத்தில் தண்ணி ரொம்ப ரொம்ப முக்கியம். உடம்புல நீர் சக்தி இல்லைன்னா தசைப்பிடிப்பு ஏற்படுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் ரொம்ப ஜாஸ்தி. எனக்கு நேற்று பிடிச்சிச்சு, சட்டுன்னு பிடிச்சிச்சு. ரொம்ப வலி ஜாஸ்தியாக இருந்தது. ஏதோ ஒரு தப்பு பண்ணுறேன்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது. சாப்பிடுவோம், இதெல்லாம் சாப்பிட்டு பார்ப்போம், உடம்பு கொஞ்சம் நல்லா வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. என் வீட்டுக்கார அம்மாவுக்கும் கால் வலி இருக்குது. அவங்களுக்கும் சேர்த்து தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். எல்லாருக்கும் சேர்த்து தான் செஞ்சுருக்காங்க. நீங்களும் நேரம் கிடைக்கும் பொழுது இந்த மாதிரி சத்துள்ள உணவாக எடுங்க. உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. நான் சாப்பிட்டு பார்த்துட்டு பலன் எப்படி இருக்குன்றதை சொல்கிறேன். இந்த இயற்கை நமக்கு அளவற்ற கொடையை கொடுத்துருக்கு. ஆனால் அதை நம்ம சரியாக பயன்படுத்த மாட்டோம். இணைந்திருப்போம் இயற்கையோடு.